காரிமங்கலத்தில் அகரம் பைபாஸ் சாலையில் குளம் போல் தேங்கும் மழைநீர். வாகன ஓட்டிகள் பரிதவிப்பு. மே 8. காரிமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அகரம் பிரிவு ரோட்டில் மேம்பாலம் மற்றும் சர்வீஸ் சாலை பணிக்காக போடப்பட்ட ஜல்லிக்கற்கள் சிதறி பெரிய பள்ளம் ஏற்பட்டு மழைநீர் குளம் போல் தேங்கி இருப்பதால் அந்த வழியே செல்லும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி பாதிப்படைந்து வருகின்றனர். மேலும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் இருந்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து பகுதிகளாக கண்டறியப்பட்ட அகரம் பிரிவு ரோடு மற்றும் கெரக்கோட அள்ளி பிரிவு ரோடு ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் காயமடைந்து வருவது அதிகரித்துள்ளது. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்த இந்த தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கண்ட 2 பகுதிகளில் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திருச்சியைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கண்ட பணிகளுக்கு டெண்டர் எடுத்து கடந்த ஆண்டுகளில் பணிகளை தொடங்கியது. சுமார் 10 மாதங்களாகியும் பணிகள் சீரான முறையில் நடக்கவில்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பணிகளை முழுமையாக நிறுத்தப்பட்ட நிலையில் மேம்பால பணிக்காக சாலையின் இருபுறங்களும் தூண்டப்பட்ட குழிகள் மற்றும் பள்ளத்தில் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் விழுந்து எழுந்து செல்லும் நிலை தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு ராஜ் என்பவர் 2 வீலரில் இருந்து பள்ளத்தில் விழுந்து கம்பிகள் குத்தி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் அகரம் பைபாஸ் சாலையில் இருந்து பஸ் நிலையம் செல்லும் சாலை வழியில் பெரும் குழி ஏற்பட்டு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் தட்டு தடுமாறி விழுந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அகரம் பிரிவு ரோடு மற்றும் கெரக்கோட அள்ளி பிரிவு ரோடு ஆகிய பகுதிகளில் சர்வீஸ் சாலைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. பல்வேறு புகார்கள் தெரிவிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை. அதிகாரிகள் இனியாவது நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் தவித்து வருகின்றனர்.